வணக்கம். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர்எஸ் ஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நாம் இன்றைக்கி மொகப்பேர் வெஸ்ட் நொளம்பூரில் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். விஜியனோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து 1761 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சர்வெண்ட் தனி செப்பரேட் என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். ஃபேஸிங் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட் வித் 2 கவர்ட் கார் பார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வார்ட்ரோப்ஸு மற்றது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1005 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வரும் வித் 3 பெட்ரூம். ஸோ 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம். ஸோ திஸ் இஸ் த கிட்ஸ் பெட்ரூம். அதுவே பார்த்தீங்கன்னா லைக் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1761 ஸ்கொயர் ஃபீட் வித் செமி ஃபர்னிஷ்ட், எல்லாம் ஃபுல்லி வார்ட்ரோப்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் நீங்கள். இது வந்து நொளம்பூரில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்யூனிட்டி, அதாவது பெரிய கம்யூனிட்டி. நிறைய ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ், மோர் தென் ஒரு 560 அப்பார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு. இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சாரி, இட்ஸ் நாட் அ செகண்ட் ஃப்ளோர், இட்ஸ் அ தேர்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அண்ட் இது வந்து பூஜா ரூம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பூஜா ரூம் இது. பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறதுலே பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. மோர் தென் 12 ஏக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரூமு. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பால்கனி வரும். ஸோ இது வந்து அட்டாச்டு. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸ் பெட்ரூம் இது. நல்ல வுட் ஒர்க்கெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸு நல்ல வெரி வென்டிலேட்டட் அப்பார்ட்மெண்ட் இது. இது அந்த பக்கம் மெயின் ரோடு ஜஸ்ட்டு. வித் அட்டாச்சோடு இருக்குது பாத்ரூம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ பெரிய கம்யூனிட்டி, சொசைட்டியும் ரொம்ப பெரிய சொசைட்டி, ஹைஃபை சொசைட்டி. நிறைய ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ், மோர் தென் ஒரு 32 அம்யூனிட்டிஸ் இருக்குது. க்ளப் ஹவுஸ் அம்யூனிட்டிஸ், காமன் அம்யூனிட்டிஸ், ரீட்டைல் அம்யூனிட்டிஸ்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ அதை ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன டீட்டெயில் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இது ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் முடிஞ்சிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வுட் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் வுட் ஒர்க்கு. அடுத்தது 3rd பெட்ரூமு. அதுக்கு முன்னாடி பால்கனியை பார்த்துடலாம். ஸோ பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸ் பால்கனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க் வரையும் தெரியும். ஸோ அதுதான் பார்க்கு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பார்க் இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே 2 பார்க் இருக்குது. பட் இது வந்து வெளியே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற பார்க்கு. ஸோ இந்த லேஅவுட்டில் வர பார்க்கு. இது வந்து 3rd பெட்ரூமு. சேம் வுட் ஒர்க்கு வித் அட்டாச்டு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டை. ஸோ ஓனர்ஸ் தே ஆர் நாட் இன் சென்னை. நல்ல மெய்ட் வந்து நல்ல தினமும் நீட்டாக க்ளீனாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஸோ வித் அட்டாச்டு. ஸோ எல்லாமே டபுள் காட் அந்த சைஸில் தான் இருக்கும். கிங் சைஸ் பெட்ஸ் தான். இதுவும் அட்டாச்டு. ஸோ
ஸோ இந்த அளவுக்கு யூடிஎஸ் வந்து இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எதுலேயும் கிடைக்காது. இப்போ 1700 இப்போ வர புது அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1700 அண்ட் சம்திங் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இல்லை 1500 ப்ளஸ் வந்தாலும் அதிகபட்சம் உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 170 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது கிடைக்கும், யூடிஎஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது கிச்சனை இப்போ கிச்சன் பார்க்குறோம். கிச்சன்லேயும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வுட் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சிங்கிள் இவங்களுக்கு வந்து சர்வெண்ட்ஸ் மீட்டுக்கு வந்து தனி செப்பரேட் என்ட்ரன்ஸு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கிச்சன், டபுள் சைடு என்ட்ரி. பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு. வீடியோவை முழுசாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது தவிர்த்தும் இதில் எங்கிட்ட 2 பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது 3 பெட்ரூம் பட்ஜெட் இல்லாதவங்க 2 பெட்ரூமுக்கு கால் பண்ணலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைன் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து மெட்ரோ வாட்டர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவுட் சைடும் பார்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளாட்ஸ் தான். ஸோ இது வந்து 3rd ஃப்ளோர், இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ நல்ல உள்ளே மேலேயே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது எல்லா ஃப்ளோர்லேயும். ஸோ வீடியோ டோர் ஃபோன் தான். லிஃப்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு. ஸோ கரண்ட்டு போகும் அப்படி இப்படின்றது எதுவும் கவலையும் இல்லை. அதுவும் இல்லாமல் 2 பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் பவர் பேக்கப்பும், 3 பெட்ரூமுக்கு 750 வாட்ஸ் பவர் பேக்கப்பும் இருக்குது. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பவர் பேக்கப் தான். எங்கேயுமே நிற்கும் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ நல்ல 3 டயர் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி இருக்குது. எல்லா எனி டைம் பார்த்தீங்கன்னா இது 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ 1 2 கிடையாது, மோர் தென் இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு செக்யூரிட்டி மட்டுமே ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கிளப் ஹவுஸ் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்குறதுனா ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதாவது இண்டோர் சாக்கரு, ஸ்குவாஷ் கோர்ட் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது, பில்லியர்ட்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, ஏரோபிக்ஸ் இருக்குது, ஸ்டீம் ரூம் இருக்குது, யூனிசெக்ஸ் ஜிம் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, ப்ளஸ் டிஸ்கோதெக் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, லைப்ரரி கம் பிஸ்னஸ் சென்டர் இருக்குது, ஹோம் தேட்டர் இருக்குது, ஒரு 6 நம்பர். இதுதான் கார் பார்க்கிங்கு. ஸோ டபுள் கார் பார்க்கிங்கு, 2 கார் பார்க்கிங்கு, 2 கார் பார்க்கிங் ஈஸிலி பார்க் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பெரிய காருக்கான ஸ்பேஸு. ஸோ மெயின் திங் வந்து சர்வெண்ட் மேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி சர்வெண்ட் மேட்ஸு, டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்காக கீழே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வர மெய்ட்ஸு, டிரைவர்ஸ்க்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பெரிய கம்யூனிட்டின்னு சொல்லலாம். மோர் தென் 12.something ஏக்கர்ஸில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல வெரி வென்டிலேட்டட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ காமன் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் இருக்குது, ஸ்வேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, எல்லா டோருக்கும் வீடியோ டோர் ஃபோன் எல்லா ஃப்ளோரும், லைட்னிங் அரஸ்டர் இருக்குது, டிடிஎச் கனெக்ஷன் இருக்குது, ப்ராட்பேண்ட் டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் நல்ல கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல ஆம்பிள் கார் பார்க்கிங். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் விசிட்டர்ஸ் கார் பார்க்கிங்கும் இருக்குது. சர்வெண்ட்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் ரெஸ்ட் ரூமு எல்லாருக்கும் இந்த இதெல்லாம் வந்து இது ஒரு சின்ன ஸ்பேஸ். அதாவது இந்த லான் பெஞ்சு ஓஎஸ்ஆர் ஸ்பேஸில். அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, பவர் பேக்கப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து ரீட்டைல் அம்யூனிட்டிஸும் நிறைய இருந்தது. ஸோ இப்போ அது வந்து ஒர்க் ஆகலை. அதாவது காஃபி ஷாப் இருந்தது, யூனிசெக்ஸ் சலூன் இருந்தது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்தது, க்ரீச்சி இருந்தது, அப்புறம் ஃபார்மசி இருந்தது, கிளினிக் இருந்தது, இன்னும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ பார்க்கே உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பார்க் இருக்குது. இதோட இந்த ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம் அகாடமி ஸ்கூலு. அடுத்த அந்த இடத்துலேருந்து ஒரு 150 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வேலம்மாளில் ஏசி கேம்பஸ் ஸ்கூலு. ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் 250 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூலு, டான் ஸ்கூலு. இதுக்கு அடுத்த காம்பவுண்டு தான் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலு. ஸோ அதனால் இதில் ரெண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் போய்ட்டுருக்கு. 3 பெட்ரூம் 1600 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 ப்ளஸ் இது போய்ட்டுருக்கு. ஸோ இந்த 1700 பார்த்தீங்கன்னா 35 அதாவது 35 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ 12 ஏக்கரா கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது. அது அந்த சைடு வந்து அந்த கார் நிற்குது இல்லையா. ஸோ அது ஒரு லாஸ்ட் எண்டிங் முட்டுறது ஒரு பார்க்கு. அந்த பக்கம் ஒரு அவுட்டோர் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நுளம்பூர் வழியாகவும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே பெரிய பிக் கம்யூனிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் வேணும்னாலும் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் மறக்காமல் சேனலுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு அசஸ் பண்ணுவோம். ஸோ ஏகப்பட்ட கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்யூனிட்டி, நல்ல பெரிய கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு பார்க்கு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஒரு பார்க்கு. ஸோ நிறைய இருக்குது பார்க்கு. அது 3 டயர் செக்யூரிட்டி. ஸோ எல்லாமே சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ யூடிஎஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 1005 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது யூடிஎஸ்ஸு. ஸோ 1005 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ன்னும் போது உங்களுக்கு இன்றைக்கி 1005 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பார்த்திங்கன்னா 1005 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா அரௌண்டு 70 lakhs rupees கிட்ட போகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள், மேலே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்.